அன்பிற்கினியவர்களே, இயேசு தம் மண்ணக பணியை நிறைவேற்றிய பிறகு விண்ணகத்திற்கு ஏறிச் சென்ற நிகழ்வை திரு அவை பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கிறது. இது வெறுமனே இயேசு மண்ணகத்திலிருந்து விண்ணகம் சென்றார் என்பது அல்ல, மாறாக மாட்சியின் நிறைவின் எதிர்நோக்கின் விழாவாக கொண்டாடப்படுகிறது. இயேசுவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, விண்ணேற்றம் என்னும் பாஸ்கா மறை நிகழ்வை இது நிறைவு செய்கிறது. இயேசுவின் வாழ்வின் பெரும் மறை நிகழ்வுகள் எல்லாம் எளிமையாக வெளிப்படுத்தப்பட்டன. அவருடைய பிறப்பை பற்றி லூக்கா எழுதுகையில், மரியா தன் தலைமகனை பெற்றெடுத்து துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தினாள் என்று எழுதுகிறார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று அவரது இறப்பு பதிவு செய்யப்படுகிறது. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்து விட்டார் என்னும் சில வலிமையுள்ள வார்த்தைகள் அவர் உயிர்ப்பை எடுத்துரைக்கின்றன. இயேசுவின் விண்ணேற்றமும் இவ்வாறு எளிமையாக எடுத்துரைக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு அவர்களோடு பேசி முடித்த பின்பு விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்தார். விண்ணேற்றத்தின் பொருள்: கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் கடவுளாக இருந்த இயேசு விண்ணக மாட்சியை விட்டுவிட்டு மனிதராக இம்மண்ணில் பிறந்தார் என்பதை கொண்டாடுகின்றோம். விண்ணேற்றம் என்பது இப்பணியின் நிறைவு ஆகும். தந்தையாகிய கடவுள் தம்மிடம் ஒப்படைத்த தெய்வீக பணியை நிறைவு செய்த இயேசு அவரிடமே திரும்புகிறார். எல்லா காலத்துக்கும் உரிய அவரது மாட்சியை அவர் மீண்டும் பெறுகின்றார். இயேசு ஆவியாக விண்ணகத்துக்கு திரும்பி செல்லவில்லை, மாறாக மாட்சி பெற்ற மனிதராக திரும்புகிறார். இதனால் இயேசு வழியாக மனிதகுலம் முழுவதும் விண்ணக மாட்சியில் பங்கு பெறுவதற்கான நுழைவாயில் திறந்து விடப்படுகிறது. 40 நாட்கள். விவிலியம் முழுவதும் 40 நாட்கள் என்பது தயாரிப்பின் தூய்மைப்படுத்துதலின் அடையாளமாக திகழ்கிறது. நோவாவின் காலத்தில் 40 பகலும் 40 இரவும் நீடித்த வெள்ளப்பெருக்கு பூமியை தூய்மைப்படுத்தியது. வாக்களிக்கப்பட்ட நாட்டில் நுழைவதற்கு முன்பாக இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் சோதிக்கப்பட்டனர். 40 நாட்கள் இயேசு பாலைவனத்தில் உண்ணா நோன்பிருந்து தம் பொது வாழ்வுக்கு தயார் செய்தார். இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு வந்த 40 நாள்கள் அவர் சீடர்களை தூய்மைப்படுத்த உதவியது. பயங்களோடும் குழப்பங்களோடும் இருந்தவர்களுக்கு நம்பிக்கையையும் தெளிவையும் கொடுத்து அவர்களுடைய மனங்களை திறந்து துணிவுடன் இயேசுவுக்கு சான்று பகரவும் நற்செய்தி அறிவிக்கவும் அவர்களை தயார் செய்தது. விண்ணேற்றமும் விண்ணக தூயகமும். இயேசு தம் விண்ணேற்றத்தின் வழியாக பழைய ஏற்பாட்டு பழிமுறையை நிறைவேற்றியுள்ளார். எருசலேம் ஆலயத்தில் 3 பகுதிகள் இருந்தன: ஆலய முற்றம், ஆலயம், தூயகம். தலைமை குரு ஆலய முற்றத்தில் பலி ஒப்பு கொடுப்பார். அதன் பின் பழிப்பொருளோடு தூயகத்துக்குள் நுழைந்து மக்களின் பாவங்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசுவார். பழிப்பொருளும் தலைமை குருவுமாகிய இயேசு கிறிஸ்து இதை நிறைவாக செய்திருக்கின்றார். கல்வாரியில் தன்னையே மக்களின் பாவங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு மண்ணக தூயகத்திற்குள் அல்ல, விண்ணக தூயகத்திற்குள் தன் விண்ணேற்றத்தின் வழியாக நுழைந்திருக்கின்றார். அங்கே நமக்காக விண்ணக தந்தையிடம் இப்போதும் பரிந்து பேசுபவராக அமர்ந்திருக்கின்றார். இயேசுவின் கடைசி செயல் ஆசியளித்தல். விண்ணேற்றத்தை பற்றி அழகிய காட்சியை லூக்கா நமக்கு அளிக்கிறார். ஆண்டவர் இயேசு தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கிய போது அவர் அவர்களிடமிருந்து விண்ணகத்திற்கு ஏறி சென்றார். மண்ணகத்தில் இயேசுவின் கடைசி செயல் தம் சீடர்களுக்கு ஆசி வழங்கியது ஆகும். இயேசு அதையே இன்றும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு தம் ஆசியை வழங்குகிறார். எனவே நாம் வருத்தப்பட தேவையில்லை. மாறாக நாம் மகிழ்ச்சியிலும் இறைவனை வழிபடுதலிலும் நம் கவனத்தை செலுத்துவோம். இயேசுவின் ஆசி எப்போதும் நம்மோடு இருக்கும். இயேசுவின் விண்ணேற்றம் நமது உண்மையான வீட்டை நினைவுபடுத்துகிறது. இவ்வுலகம் நமது உண்மையான வீடு அல்ல. கல்லறையில் நாம் எப்போதும் இருக்கப் போவதில்லை. நாம் விண்ணகத்திற்கு உரியவர்கள் என்னும் எண்ணத்தை இயேசுவின் விண்ணேற்றம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இதையே புனித பவுல் விண்ணகமே நம் தாய்நாடு என்று பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் குறிப்பிடுகிறார். விண்ணேற்ற திருப்பலியின் தொடக்க மன்றாட்டும் இதே கருத்தை நமக்கு அளிக்கிறது. நமது தலையாகிய இயேசு கிறிஸ்து சென்றவிடத்திற்கே அவரது உறுப்பினர்களாகிய நாமும் செல்வோம் எனும் நம்பிக்கையை அளிக்கிறது. கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித பவுல் மேலுலகில் உள்ளவற்றை நாடுங்கள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். விண்ணேற்றத்திற்கு முன்பு கொடுக்கப்பட்ட பணி.
உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்னும் பணியை இயேசு தம் சீடர்களுக்கு வழங்கினார். மேலும் தூய ஆவியாருக்காக காத்திருங்கள் என்றும் அவர் அவர்களுக்கு சொன்னார். இறைவனின் பணியை நிறைவேற்ற நம்மால் முடியாது. தூய ஆவியாரே நமக்கு துணையாக இருந்து அப்பணியை செய்ய ஆற்றலை தருவார் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே இயேசு வாக்களித்த தூய ஆவியாருக்காக நாமும் காத்திருப்போம். பெந்தகோஸ்தே பெருவிழா தூய ஆவியாரின் வல்லமையை நமக்கு அளிக்கட்டும். இயேசு விண்ணேற்றம் அடைந்து விண்ணகம் சென்றபோது வான தூதர்கள் அவரிடம் கேட்டார்களாம், உமது பணியை மண்ணகத்தில் தொடர்ந்து ஆற்ற உம்முடைய திட்டம் என்ன? இயேசு அவர்களிடம், என் பணியை என் சீடர்களிடம் ஒப்படைத்துள்ளேன் என்று கூறினாராம். அவர்கள் அதை செய்யாமல் போனால் என்ன செய்வது? அதற்கு மாற்றாக வேறு ஏதேனும் திட்டம் உம்மிடம் உண்டா என்று கேட்டபோது இயேசு, என்னிடம் மாற்று திட்டம் எதுவும் இல்லை, அவர்கள் நிச்சயம் அதை செய்வார்கள் என்று சொன்னாராம். சீடர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அப்பணி இன்று திரு அவையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எனவே நாம் அனைவரும் அவருடைய பணியை தொடர்ந்து ஆற்ற அழைக்கப்படுகின்றோம். புனித அவிலா தெரேசா சொன்னது போல, இப்போது இயேசுவுக்கு இவ்வுலகில் உடல் இல்லை, நீங்களே அவருடைய உடல்கள். எனவே இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழா நமக்கு உணர்த்தும் உண்மைகள்: இயேசு தம் பணியை நிறைவேற்றி தந்தையிடம் திரும்பி விண்ணக மாட்சியில் வீற்றிருக்கின்றார். கிறிஸ்து விண்ணகத்துக்கும் மண்ணகத்துக்கும் ஆண்டவராக உயர்த்தப்பட்டுள்ளார். இறை தந்தையிடம் நமக்காக என்றும் பரிந்து பேசுபவராக அவர் இருக்கின்றார். விண்ணகமே நம் தாய் நாடு. நற்செய்தி அறிவிக்கும் பணி நம் அனைவருக்குமானது. தூய ஆவியாரின் வருகைக்காக தம்மை தயார் செய்து அவருடைய ஆற்றலோடு பணி செய்யவும், இயேசுவின் 2ஆம் வருகைக்காக நம்மை தயார் செய்யவும் அழைக்கப்படுகின்றோம். அல்லேலூயா.